வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இன்னும் எனக்கு போகிறோம்னா எப்படி ஒரு QR கோட் வந்து டீகோட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். எதுனா பைத்தான் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு QR கோட் செய்யணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டுருக்கேன் யூடியூப் சேனலில். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு QR கோட், அதாவது உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், உங்கள் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு QR கோட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த QR கோட், அதாவது இந்த QR கோட் இதான் நான் வந்து ரெடி பண்ண QR கோட். நீங்களும் ரெடி பண்ணணும்னா என்னோட யூடியூப் சேனலில் லிங்க் இருக்குது, ஒரு வீடியோவே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த QR கோட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ வாங்க டீகோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, பைச்சா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 மாடல் தேவை இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, பேப்பர் இன்ஸ்டால் பைஸ்பார். இந்த மாடல் பேர் வந்து PYZBAR. ஓகே, பைஸ்பார். இந்த மாடல் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் நேம் வந்து பெப் இன்ஸ்டால் பில்லோ. இந்த மாடல் பேர் வந்து பில்லோ. ஏற்கனவே நம்ம போன சில வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மாடல் எனக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, 2 மாடலுமே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் பைஸ்பார், இங்கே ஒரு கமெண்ட் கொடுக்குறோம் .pysbar. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த மாடல் மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு இம்போர்ட் டீகோட், மாடல் வந்து டீகோட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம 2வது மாடல், அதாவது பில்லோ மாடல். ஸோ ஃப்ரம் PIL பில் இம்போர்ட் இமேஜ். ஸோ சாரி, இமேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 மாடல் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, கேங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ K ஈக்குவல் டு, இங்கே வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறோம், அதாவது நம்ம பைஸ்பாரோட கமெண்ட். ஸோ டீகோட் இந்த பேரன்சிஸ் ஸ்கூலில் நம்ம என்னென்ன கொடுக்குறோம்னா, இமேஜ் டாட் ஓப்பன், இது ஒரு கமெண்ட். சாரி, ஓப்பன் இந்த கமெண்ட் கொடுத்துட்டு இந்த பேரன்சிஸ் என்ன கொடுக்குறோம்னா, நம்ம QR கோடோட நேம், அதாவது இந்த QR கோட் இமேஜோட நேம். ஸோ இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து இங்கே மை QR. ஸோ இதான், சாரி, இந்த இது பேர் வந்து மை QR அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ், அதாவது டபுள் கோட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு மை QR.png, அது வந்து PNG ஃபார்மேட்டில் இருக்காங்க, PNG அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரு அமைக்கலாம். ஸோ என்ட்ரு அமைக்கிட்டு கடைசி என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு K, நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் K, அப்புறமேட்டு பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அங்கே என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம்னா 0. ஸோ 0 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். இது என்ன கமெண்ட் அப்படின்னா டாட் டேட்டா. ஸோ நமக்கு அது வந்து டேட்டா வேணும். ஸோ டேட்டா டாட் டீகோட், அதில் டீகோட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து கோட் இந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, 2 மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், சாரி இம்போர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பைஸ்பார், அப்புறமேட்டு நம்ம பில்லோ மாடல் வந்து இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். பைஸ்பார் மாடல் வந்து டீகோட் இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, கேங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு டீகோட் கோடிங் வந்து நம்ம கொடுக்குறோம். டீகோட் எந்தனா இமேஜ் ஓப்பன், இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோ, இமேஜ் நேம் வந்து myqr.png, அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து அதோட டேட்டா மட்டும் கொடு அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கோடிங் வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு லிங்க் வந்துருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் லிங்க். இது எப்படி வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சாரி, இந்த QR கோடை நம்ம பைத்தான் மூலமா டீகோட் பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு புதுசாக ஒரு வெப் பேஜில் பேஸ்ட் பண்ணலாம். சாரி, பேஸ்ட் பண்ணலாம். சாரி. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த லிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணோடனே என்னோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த QR கோடை நீங்கள் ரெடி பண்ணணும்னா இந்த இருக்குது, இதான் வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த QR கோட் வந்து எப்படி நம்ம உங்களுக்கு வெப் பேஜாக இருக்கட்டும், அதாவது வாட்ஸ்அப் லிங்காக இருக்கட்டும், உங்கள் ஃபோன் நம்பராக இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் வந்து ஒரு QR கோட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட QR கோடை வந்து நான் இங்கே வந்து இது பண்ண போகிறேன், டீகோட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுதான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க். நீங்களே வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலன்னா லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஓகே, இந்த இமேஜோட நேம் வந்து whatsapp.jpg ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன எதை மாற்றணும்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்க இமேஜோட பாத் மட்டும் மாற்றினா போதும். ஸோ இங்கே வந்து whatsapp.jpg அது கொடுத்தாச்சு.
ஸோ அதை ரன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. இது என்ன லிங்க்? ஓகே, இது நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது என்ன லிங்க் அப்படின்னு. ஸோ காப்பி பண்ணிடலாம். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. புது வெப்பேஜ்லேருந்து நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த பாருங்க, எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேட் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு என்னோட வாட்ஸ்அப் குரூப்பு கியூஆர் கோட் வந்து நான் டீகோட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அதோட லிங்க் கிடச்சிருச்சு. ஸோ டீகோட் கியூஆர் கோட் யூசிங் பைத்தான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.